பச்சை பயிறு புதினா கலந்து நான் அரைச்சிருக்கேன். அந்த தோசைக்கு சைட் டிஷ் வந்து தக்காளி கார சட்னி செஞ்சுருக்கேன். சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அருமையான பச்சை பயிறு புதினா தோசை ரெடியாக இருக்குது. சைட் டிஷ் வந்து தக்காளி கார சட்னி செஞ்சுருக்கேன். ரொம்ப அருமையாக நல்ல ஃப்ளேவரோடு இருக்குது. ஏன்னா நான் ஒரு கடையில் வந்து இந்த குணுக்குன்னு வாங்கி சாப்பிட்ருக்கேன், புதினா குணுக்கு அப்படின்ட்டு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நல்ல ஹெல்த்துக்கு உண்டான நல்ல ரெசிபி. டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பச்சைப்பயிறு வச்சு பச்சைப்பயிறு ஊற வச்சுட்டேன் 7-8 மணி நேரம். நம்ம தோசை சுட போகிறோம். இதில் என்ன ஒரு புதுமை அப்படின்னாக்கா, நம்ம புதினா போட போகிறோம். இதில் புதினா ஒரு கைப்பிடி, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு, 2 வரமிளகாய், பெருஞ்சீரகம், சோம்புன்னு சொல்லுவாங்க. இது உப்பு போட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுட்டு நம்ம வந்து தோசை சுடலாம். இது வந்து டேஸ்ட் என்னென்னா, நமக்கு கேஸ் ட்ரபிள் வராது, வெயிட் லாஸும் ஆகும். வீக்காக இருக்கிற பெண்களுக்கு வந்து நல்ல எனர்ஜியும் கிடைக்கும். ஃபைபர் நிறைந்ததுனால நம்ம சுகர் பேஷண்ட்டும் தாராளமாக இது சாப்பிடலாம். இப்போ நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். பச்சைப்பயிரும் புதினாலாம் கலந்து அரைச்சி வச்சுட்டேன். இப்போ நம்ம சுட ஆரம்பிக்கலாம். நல்ல ஃப்ளேவராக இருக்குது. இந்த புதினா போட்டு நம்ம அரைச்சோம்ல, நல்ல ஃப்ளேவராக இருக்குது. நம்ம புதினாவும் இஞ்சி பூண்டெல்லாம் போடும்போது அந்த கேஸ் ப்ராப்ளம் இருக்காது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். அருமையான பச்சை பயிறு புதினா தோசை ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்.